Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் கடலூர் குப்பத்தில் பழுதடைந்த கட்டிடங்களை புதுப்பித்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரிய குப்பத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் மீன்பிடி வலை பின்னும் கூடம், மீன் இறக்குதளம், மீன் பாதுகாப்பு மையம் கட்டிடங்கள் மிகவும் பழுதடைந்த நிலையில் உள்ளன. எனவே அவற்றை புதுப்பித்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை கோரிக்கை விடுத்தும் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தென்காசி மாவட்டம் கணக்குப்பிள்ளை வலசை பகுதியில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 19 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பல்நோக்கு கட்டிடத்திற்கான பூமி பூஜையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி தொடங்கி வைத்தார். கடையநல்லூர் தொகுதி கணக்குப்பிள்ளை வலசை கிராமத்தில் கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று பல்நோக்கு கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் கலந்து கொள்ள வருகை தந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் பின்புறம் உள்ள சாலையில் விழுந்த மரத்தை தீயணைப்பு மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி அப்புறப்படுத்தினர். காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் எதிரே தொடர் மழை காரணமாக சாலையின் நடுவே புங்கை மரம் சாய்ந்தது. இதனை அறுக்க பயன்படும் மிஷின் முறையாக அறுக்காததால் வெகுநேரம் தீயணைப்பு வீரர்கள் போராடி தொடர்ந்து 3வது மிஷின் கொண்டு வந்து அறுத்து முடித்தனர். தற்போது மரம் விழுந்த இடம் போக்குவரத்து அதிகமில்லாத பகுதியாக இருந்ததால் விபத்து எதுவும் நிகழவில்லை என்றும், முக்கிய சாலைகளில் மரம் விழும் பட்சத்தில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் பலரும் தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் அஞ்சலி ரவுண்டானாவில் ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். சபரிமலைக்கு மாலை அணிந்து யாத்திரை செல்வதற்காக வட மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் தினந்தோறும் தேனி வழியாக சென்று அங்கிருந்து சபரிமலை செல்கின்றனர். இந்நிலையில் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் போதிய போக்குவரத்து போலீசார் பணியில் ஈடுபடாததால் தினசரி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே திருமூர்த்தி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள அமனலிங்கேஸ்வரர் திருக்கோயிலை காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்துள்ளது. தொடர் மழை காரணமாக வியாழக்கிழமை இரவு 8 மணி அளவில் கோயிலை வெள்ளம் சூழ்ந்து காணப்பட்டது. மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை திறனற்ற ஸ்டாலின் அரசு முறையாக கையாளவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தென்காசி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள மெயினருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அருவிகளில் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆக்ரோஷமாக காட்சியளிக்கிறது. இதனால் அருவி கரையோரங்களில் உள்ள கடைகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள குருக்கல்பட்டி பகுதியில் மலக்கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. நீர்பிடிப்பு பகுதி மற்றும் கல்வி நிலையங்கள் அருகே இருப்பதால் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு எதிர்ப்பு கிளம்பியது. இருந்தும் மக்கள் நலனில் துளியும் அக்கறையில்லாத ஸ்டாலின் அரசு சுத்திகரிப்பு நிலையத்திற்கான ஒப்பந்த புள்ளிகளை கோர முடிவு செய்துள்ளது.